ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நல்லா இருக்கீங்களா? வெல்கம் டு மை சேனல் ராயல் இண்டோ அரபிக் கிச்சன். இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்க போகிற வீடியோ ஒரு இறால் பிரியாணி, அதாவது அரபிக் ஸ்டைலில் உள்ள ஒரு இறால் பிரியாணி நம்ம எப்படி செய்யணும்னு பார்ப்போம். அதுக்கு முன்னால் நம்முடைய வீட்டுடைய உள்ள சின்ன தோட்டத்தை ஒரு ரவுண்டு பார்த்துட்டு வந்துடுவோம். இந்த பந்தை போட்டு வச்சுருக்குது, அதில் திராட்சை செடி வளர்ந்துக்கிட்டு வருது, வளரட்டும். ஒரு மாஞ்செடி இருக்குது, வாழை மரம் பக்கத்தில் நிற்கிது, அதுக்குள்ள நெல்லிக்கன்று ஒன்று அதுக்கும் பக்கத்தில் இருக்குது. எல்லாம் வளரட்டும். அது கீழே இருந்து காட்டுறப்ப தான் உங்களுக்கு தெரியுது, மாடி மேலே இது எடுத்தது. இது மாடி தோட்டம், மேலே உள்ள செடிகள். அரும்பு, இதில் ஒரு விதை போட்டிருக்குறோம். இது என்ன விதைன்னு தெரியல, அது முளைச்சி பெருசாக வரட்டும், அப்புறம் பார்ப்போம் அது என்ன செடின்ட்டு. இதை கொஞ்சம் கீரையும் போட்டிருக்கோம், அது நல்லா வளர்ந்து வந்திருக்கு. 4 நாளில் கீரை விதை போட்டு நல்லா முளைச்சி வந்திருக்கு, அறுவடை பண்ணுற அளவுக்கு. பிரண்டை செடியும் நல்லா துளிர் விட்டு நல்லா வந்திருக்கு. இதில் கத்திரிக்காய் விதை போட்டு அதுவும் முளைச்சி வந்திருக்கு. இதுலேயும் கத்திரி விதை, கற்பூரவள்ளி, வெண்டி செடியும் நல்லா ஹைட்டாக வளர்ந்து கொஞ்சம் பெருசாக இருக்குது. இதில் கொஞ்சம் நம்ம கீரை போட்டிருந்தோம், இதுவும் நல்லா கீரை நல்லா வந்திருக்கு. இதுலேயும் 4 நாளில் நல்லா பெரிய செடியாக வளர்ந்துடுச்சு. இப்போ இதை பறித்து நம்ம இன்றைக்கி கீரை சமைக்க வேண்டியது தான். இது ஃபுல்லாக, இந்த தொட்டி ஃபுல்லாக இந்த பருப்பு கீரையாக இருந்துச்சு. நம்ம கொஞ்சோண்டு விட்டு பாக்கி எல்லாத்தையும் எடுத்துட்டோம், அவ்வளோது கீரை தேவையில்லைன்ட்டு. இதில் வேறு ஏதாவது போடணும். இந்த ஒரு சைடை மட்டும் கொஞ்சோண்டு பருப்பு கீரைக்காக அதை விட்டு வச்சுருக்கு, தேவைக்கு நம்ம பறிச்சிக்கலான்ட்டு. நம்ம இது போல் மாடி தோட்டத்தில் இது போல் நம்ம சொந்தமாக நம்ம காய்கறிகள் விளை வச்சு நம்ம சாப்பிட்றது நம்ம உடம்புக்கு நல்லா ஆரோக்கியம். இப்போ வரக்கூடிய எல்லா காய்கறிகள் எல்லாமே எல்லாம் விஷத்தன்மை உள்ளதாக தான் இருக்குது. அதனால் நம்ம சொந்த வீட்லேயே நம்ம இது போல் ஆர்கானிக் முறையில் நம்மளே நம்ம வீட்டில் உள்ள உபயோகப்படுத்தக்கூடிய அந்த உரங்களையே, உபயோகக்கூடிய பொருளையே நம்ம போட்டு நம்ம உரமாக ஆக்கி மக்கி நம்ம ஆர்கானிக் முறையில் நல்ல சத்தோடு நம்ம ஆரோக்கியமாக நல்லா சாப்பிட்லாம், உடம்பு நல்லா இருக்கும். இப்போ வரக்கூடிய எல்லா காய்கறிகளும் எல்லாமே ஆர்கானிக் அல்லாததும் உரமும் பூச்சி மருந்தும் அடித்தது தான். அது நமக்கு உடம்புக்கு என்னத்தான் இருந்தாலும் அது கேடு இருக்குது. ரெண்டு பூ பூத்து இருக்குது. இந்த தோட்டத்தை நம்ம இன்னும் பெருசாக ஆக்குவோம், போக போக இது பெரிய தோட்டமாக ஆகும். இது ஒரு தொடக்கம்தான். நல்லா முருங்கையும் நல்லா இப்போ வந்திருக்குது, செடி முருங்கை. இதெல்லாம் காஞ்சி போய் பழுத்து போய் கிடந்தது, சரியாக தண்ணி ஊற்றாமல் கொள்ளாமல். இப்போ தண்ணி ஊற்றினோன்னு நல்லா பச்சை பிடிச்சி நல்லா வந்துடுச்சு. இது நல்லா கொடி ஏறுது. அரும்பு, இது ஒரு மல்லிகைப்பூ, அடுக்கு மல்லி இருக்குல்ல, அந்த மல்லி அது.
செம்பருத்தி, அதில் கீரை மல்லித்தலை மாதிரி இருக்குது. இதை நம்ம இன்றைக்கி கீரையை நம்ம அறுவடை பண்ணியாச்சு. நம்ம இன்றைக்கி இந்த கீரையை நம்ம இன்றைக்கி சமைச்சு சாப்பிட போகிறோம். ஃப்ரெஷ்ஷான ஆர்கானிக் கீரை. எந்த உரமும் பூச்சி மருந்தும் இல்லாமல் நம்ம வீட்டிலையே தயாரான கீரை. இப்போ நம்ம அடுத்தது நம்ம இறால் பிரியாணி அரபு நாட்டு ஸ்டைலில் நம்ம இந்த இறால் பிரியாணி செய்ய போகிறோம். இதுக்கு 2 கிலோ இறால் சுத்தம் பண்ணி எடுத்து வச்சுருக்குது. மஞ்சப்பொடி ஒரு 1 டீஸ்பூனு, 1 டீஸ்பூன் உப்பு, மிக்ஸ் மசாலா அரபி மசாலா 1 டீஸ்பூனு, கரம் மசாலா 1 டீஸ்பூனு. ஏன்னா அந்த அரபு சாப்பாட்டில் மசாலா கொஞ்சம் கம்மியாக தான் போடணும். அதனால் நம்ம இது கொஞ்சம் கம்மியாக தான் போடுறோம். கூட போடக்கூடாது, மசாலா அதிகம் இருக்கக்கூடாது. ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டு 1 டீஸ்பூன் போட்டு எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி கொஞ்சம் அப்படியே ஊற விடுவோம். ஒரு அரை மணி நேரம் 1 மணி நேரம் அப்படியே ஊறட்டும். மசாலா பிடிக்கட்டும் இறால்லாம். நம்ம வந்து உருளைக்கிழங்கு ஒரு 2 பொட்டோட்டோ உருளைக்கிழங்கு எடுத்து இது போல் சின்னதாக கட் பண்ணி அதை நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்து வச்சுக்கணும். அந்த சோத்துக்கு அந்த மசாலாவில் இந்த இறாலோடு சேர்த்து போடுறதுக்காக. பொட்டோட்டோ ஃப்ரை பண்ணி இதை போல் சின்னதாக அதை நம்ம தனியாக எடுத்து வச்சுக்குவோம். இந்த இறாலை இப்போ வேக வச்சுக்குவோம். இந்த இறால் வந்து நீங்கள் 5 நிமிஷம் தான் வேகணும். 5 நிமிஷத்துக்கு மேலே வேகக்கூடாது. 5 நிமிஷத்துக்கு மேலே வேக வச்சிங்கன்னா இது ரப்பர் மாதிரி ஆகிடும். அதனால் அது சாப்பிட நல்லா இருக்காது, அழுத்தமாக இருக்கும். அதனால் 5 நிமிஷம் வந்தீங்கன்னா நீங்கள் அப்படியே மீன் மாதிரி நல்லா சாஃப்டாக மெதுவாக இருக்கும். அந்த 5 நிமிஷத்துக்கு நீங்கள் அதை வேக வச்சு எடுத்து வச்சுக்கோங்க. அடுத்து தம்மில் போடும்போது அந்த ஹீட்லேயும் வேகும். இப்போ சாப்பாட்டுக்கு தண்ணி வச்சுருக்கோம். பட்டை, கிராம்பு, ஏலம், உப்பு, எண்ணெய் போட்டு அதை நம்ம கொதிக்க விடுவோம். இப்போ மசாலா ரெடி பண்ணுவோம். ஒரு சட்டியில் ஒரு 50 கிராம் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிருக்கோம். 2 வெங்காயம் கட் பண்ணி சின்னதாக அதை போட்டு தாளிப்போம். ஒரு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு அதையும் போட்டு நம்ம தாளிப்போம். அடுத்து ஒரு 3 தக்காளியை நல்லா பொடிசாக கட் பண்ணி அதையும் நம்ம இதில் சேர்த்துக்குவோம். எல்லாம் நல்லா வதங்கி வரட்டும். கொஞ்சோண்டு உப்பு சேர்த்துங்க. நல்லா சீக்கிரமாக உங்களுக்கு வதங்கி வரும். ஒரு டொமேட்டோ பேஸ்ட்டு வந்து ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு, இல்லாட்டி ஒரு அரை பேக்கெட் அதில் சேர்த்துக்கங்க. எல்லாத்தையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி வேக வைக்கணும். தக்காளி வதங்கி வர வைக்கும். அதோட ஒரு மஞ்சப்பொடி ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சப்பொடி போட்டுக்குவோம். மிளகுத்தூள் ஒரு 1 டீஸ்பூனு, அடுத்தது ஜீரக பொடி 1 டீஸ்பூனு, நல்லா போட்டு எல்லாம் மிக்ஸ் பண்ணி நம்ம வேக வைப்போம். கரம் மசாலா 1 டீஸ்பூன் சேர்த்துங்க. இது வந்து உங்களுக்கு புளிப்பு தான் கொஞ்சம் அதிகமாக தெரியும். மற்றபடி மசாலாலாம் காரம்லாம் அதிகம் இருக்காது. ட்ரை லெமன் பவுட்ரு ஒரு 1 டீஸ்பூனு அதையும் போட்டுக்குவோம்.
மல்லித்தலை பொடிசாக கட் பண்ணி அதையும் சேர்த்துக்கோங்க. நம்ம சேனலை நீங்கள் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாட்டி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க, லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அந்த ஃப்ரை பண்ணி வச்சுருக்கிற அந்த பொட்டாட்டோவை எடுத்து நம்ம இதில் சேர்த்துருவோம். அடுத்தது அந்த இறால் ஃப்ரை பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அந்த இறாலையும் எடுத்து அதையும் இதில் சேர்த்துருவோம். எல்லாத்தையும் சேர்த்து நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்குவோம். எல்லாம் மசாலாலாம் அந்த இறாலோட எல்லாம் சேர்ந்து மிக்ஸ் ஆகிற அளவுக்கு நல்லா கிண்டி நம்ம அங்கே இதை கிண்டி ரெடி பண்ணி வச்சுக்குவோம். அங்கே தண்ணி வச்சுருந்தோம் இல்லையா சாப்பாட்டுக்கு, நம்ம சால்ட்டு உப்பு தேவைக்கு சேர்த்துக்குங்க. எவ்வளோ உப்பு தேவையோ அதை நம்ம சேர்த்துக்குவோம். அங்கே பட்டை கிராம்பு இலை எல்லாம் போட்டு சாப்பாட்டுக்கு தண்ணி வச்சுருந்தோம் சோத்துக்கு. அதில் நம்ம அரிசியை களைஞ்சி போட்டு நல்லா இப்போ கொதிக்குது. இப்போ நம்ம அரிசியை களைஞ்சி போடுவோம். இது நல்லா இந்த பாஸ்மதி அரிசி இது வெந்ததும் எடுத்து போட்டுக்குவோம். இதை வந்து இது மேலே டெக்கரேஷனுக்கு இது மேலே நம்ம சோத்தை கொட்டி அதுக்கு மேலே டெக்கரேஷன் இல்லை, அது மேலே அது உள்ள வாசனை நல்லா டேஸ்ட்டாக இருக்கிறதுக்காண்டி அந்த இது கொஞ்சம் எண்ணெய், வெங்காயம், மிக்ஸ் மசாலா, கரம் மசாலா கொஞ்சம் இதெல்லாம் போட்டு மல்லி தலையும் போட்டு நம்ம லைட்டாக அப்படியே லேசாக வதக்கி வச்சுருக்கிறோம். அதை இது மேலே போட்டு நம்ம தம்மில் போட்டுருது. சோறு வந்துருச்சு, அதை வடிகட்டி நம்ம இதில் இறால் மேலே போட்டு இந்த மசாலாவையும் போட்டு ஒரு அலுமினியம் ஃபைலை போட்டு நல்லா தம்மில் போட்டுற வேண்டியது தான். நம்ம ஒரு 15 நிமிஷம் ஸ்லோ சிம்மில் வச்சு 15 நிமிஷம் வச்சிங்கன்னா உங்களுக்கு சாப்பாடு ரெடி ஆகிடும். எடுத்து நம்ம அருமையான இறால் பிரியாணி ரெடி ஆகிடுச்சு. நம்ம சாப்பிட வேண்டியது தான். இதே போல் நீங்களும் ட்ரை பண்ணி செஞ்சு பாருங்கள். நம்ம சேனலை தொடர்ந்து பார்த்ததற்கு ரொம்ப நன்றி. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். அடுத்த வீடியோவில்